ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னு நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்ட்ரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். ரூபியோட அம்மா அப்பா இப்படி திடீர்னு காணாமல் போனது ஆச்சரியமாயிக்கி. எனக்கும் டவுட்டாக தான் இருக்கு. கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க. இங்கே பாருங்க, நடக்கிறது எல்லாமே இறைவன் அருள்னு நினச்சிக்கோங்க. நம்பிக்கையோட இருங்க. கூடிய சீக்கிரம் எல்லாம் சரியாகிடும். ஒரு பக்கம் நீங்கள் எங்கள் அஞ்சுக்கும் தெய்வ சக்திக்கும் ஃபாஸ்ட்டாக மேரேஜ் நடக்கும்னு சொல்கிறீங்க. இன்னொரு பக்கம் இந்த சடங்கு அந்த சடங்குன்னு சொல்லி நடக்க வேண்டிய மேரேஜை தள்ளி போயிட்டே இருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, ஆனால் ரூபியோட அப்பா அம்மாவை காணும். என் மனசுலையும் ஒரு சந்தேகம் உதிச்சிக்கு. இந்த மேரேஜ் நடக்கக்கூடாதுங்கிறது தான் இறைவன் ஆணையோ? இங்கே பாருங்க சேகர், அது உங்களோட எண்ணமாக இருக்கலாம். ஆனால் நடக்கிறது எல்லாமே அந்த இறைவன் விருப்பம்தான். அந்த இறைவன் விருப்பம் பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் தற்சமயம் இந்த மேரேஜ் நடக்காம இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. இந்த மேரேஜ் நடக்கும். நடந்தே ஆகணும். கடவுளே, இவ எப்படி திரும்ப உயிரோட வந்தா? துருவ மந்திரத்தை படிச்சு திரும்ப திருசூலத்தை எடுத்தாதான் இவளுக்கு உயிர் வர வாய்ப்பிக்கி. அப்படின்னா வேதஸ்ரீயும் தீய சக்தி ஆட்கொண்டுட்டா. வேதஸ்ரீயை எப்படியாவது காப்பாத்தி ஆகணும். அந்த சக்தி கங்காச்சலத்துக்கு மட்டும்தான் இருக்குது. வேதஸ்ரீ, நான் சொல்றத கொஞ்சம் வேதஸ்ரீ, நான் உங்ககிட்ட கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக பேச வேண்டியதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். முகூர்த்த நேரம் தாடிக்கிட்டு ஃபஸ்ட்டு மேரேஜை நடத்தி வைக்கலாம். வா ரூபி. என்ன யோசிச்சிட்டீங்க? வாங்கன்னு சொல்கிறேன்ல, முகூர்த்த நேரம் பேத்துக்கிட்டு. இல்லை வேதஸ்ரீ, முகூர்த்த நேரம் போனால் போகட்டும். என்ன பேசுறீங்க நீங்கள்? முகூர்த்தம் போகட்டும்னு சொன்னால் முடிவு பண்ண இந்த மேரேஜ் தற்சமயம் நடக்க வேணான்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன பேசுகிறீங்க? நடக்க வேண்டிய இந்த மேரேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு தெரியாதா? நல்லா தெரியும் வேதஸ்ரீ. நான் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இந்த மேரேஜ் நடக்கணும்னு சொல்லிட்டேன். ஆனா இப்போ இந்த மேரேஜ் நடக்க வேணாம்னு நினைக்கிறேன். கூடாது, இந்த மேரேஜ் நடந்தே தீரணும். இந்த மேரேஜுக்காக நான் 18 வருஷமா காத்துக்கிட்டீங்க. தாமதிக்க கூடாது. இந்த மேரேஜ் நடந்தே தீரணும். அதுவும் இன்றைக்கே நடக்கணும். என்ன சொல்றீங்க? முகூர்த்த நேரம் பேத்துக்கிட்டீங்க. முகூர்த்தத்தை பத்தி நீ கவலைப்படாத வேதஸ்ரீ. நம்ம புரோகிதர்கிட்ட சொல்லி இன்னொரு முகூர்த்தத்தை குறிச்சிக்கலாம். இந்த மேரேஜ் நின்று போச்சுன்னா அதுக்கப்புறம் மோகினியால் அந்த இடத்த விட்டு வெளியே வரவே முடியாது. சொல்லுங்க புரோகிதரே. புரோகிதருங்க,
அதானே, வீட்டில் இருந்து ஒவ்வொருத்தராக காணாமல் போகிறாங்க. நிலைமையை புரிஞ்சுக்க ட்ரை பண்ண வேதஸ்ரீ. இந்த மேரேஜுக்கு பல தடை வந்துச்சு. அவினாஷ் சொன்ன வார்த்தையும் குழந்தைங்க சொன்னதையும் கேட்டேன். அதை வச்சு யோசித்து பார்க்கும்போது இந்த மேரேஜை தள்ளி வைக்கிறது நல்லதுன்னு தோணுது. நல்லா யோசிச்சு தான் பேசுகிறீங்களா? என்ன சொல்கிறோன்னு உங்களுக்கு புரியுதா? நல்லா புரிஞ்சு தான் பேசுகிறேன். சொல்கிறது நானாக இருந்தாலும் இந்த முடிவு எல்லாருடையும் முடிவு. இந்த முடிவு தவறானது. இந்த மேரேஜ் நடக்கலைன்னா என்ன ஆகும்னு தெரியும்ல. இதனால ரூபி எவ்வளோ பாதிக்கப்படுவா? இங்கே வந்தவங்கலாம் ரூபி தான் காரணம்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு மற்றவங்க பற்றிலாம் கவலை இல்லை, அஞ்சு நினைச்சு தான் கவலை. ரூபியோட அப்பா அம்மா ரூபியை பற்றி நம்மக்கிட்ட போய் சொல்லிக்காங்க. அவினாஷ் இது சம்மந்தமாக அவங்கக்கிட்ட கதைச்சப்ப ஒரு வார்த்தை கூட அவங்க யார்கிட்டையும் எதுவும் சொல்லாமல் இங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இந்த விஷயத்த எந்த விதத்தில் எடுத்துக்கிறது வேதஸ்ரீ? பொய்யா? நீங்கள் எதை பொய்ன்னு சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன், நீ டேராடூனில் படித்த விஷயம். டேராடூன் யூனிவர்சிட்டியில் நீ கிராஜுவேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்க. அப்புறம் எதுக்காக இங்கே வந்து ஃபர்ஸ்ட் இயர் அட்மிஷன் வாங்கின? நிச்சயமாக சொல்கிறேன், ப்ராமிஸாக இல்லை. டேராடூன் எந்த சைட்டில் இயக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. வேர் இஸ் டேராடூன்? ஒருவேளை அதுதான் உண்மைனா எதுக்காக உங்கள் அம்மா அப்பா அதை பற்றி சொல்லலை? இந்த விஷயத்தை பற்றி அவங்கக்கிட்ட விசாரிச்சப்போ நீ என்னவோ அவங்களோட பொண்ணு இல்லாத மாதிரி ரியாக்ட் பண்ணாங்க. நீ சொல்கிற வார்த்தைகள் ஒருவேளை உண்மையாகலாம். ஆனால் எங்களுக்கு உண்மை தெரிகிற வரைக்கும் இந்த மேரேஜ் நடக்காது. ஏன்னா இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறது எங்கள் பையன் ஆஞ்சிட்ட லைஃப். அவன் வாழ்க்கை பிரச்சனைங்கிறதால தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். இந்த மேரேஜை தயவு செஞ்சு தள்ளி போடாதீங்க. நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க? எனக்கு என் பையனை பற்றி கவலை இல்லையா? கவலை வைக்கிறவெல்லாம் இருந்தால் நான் சொல்கிறத கேளு. வீணா பிடிவாதம் பிடிக்காத. நான் எங்கே பிடிவாதம் பிடிக்கிறேன்னு சொல்லுங்க. நீங்கள் தான் பிடிவாதம் பிடிக்கிறீங்க. இந்த சின்ன விஷயத்த எதுக்காக பெருசுபடுத்துவீங்க? இங்கே பாருங்க, கோவத்தை விட்டு தள்ளுங்க. சொன்னதை கேட்டு சமத்தா 5க்கு மேரேஜ் பண்ணுவீங்க. வாங்க. நான் தான் சொல்றேன்ல வேதஸ்ரீ, இந்த மேரேஜ் நடக்கக்கூடாது. இன்னைக்கு உங்களுக்கு என்னாச்சுன்னு புரியல. உனக்கு தான் என்னாச்சுன்னு புரியல. ஃபர்ஸ்ட்டு இந்த மேரேஜ் நடக்கக்கூடாதுன்னு ஏதேதோ சடங்கை பற்றி சொன்னேன். இப்போ இந்த மேரேஜை தள்ளி போடலான்னு சொன்னால் நடத்தி வைங்கன்னு அவசரப்படுத்துகிற. நான் அவசரப்படுத்துகிறேன் தான், ஏன்னா ஏன் பிள்ளைய தான் அந்த ஆபத்து நெருங்கிட்டீங்க. அக்கா, நீங்கள் சொன்ன வார்த்தையில் உண்மை இருக்குதுக்கா. ஆனால் உங்கள் வீட்டுக்காரர் சொல்கிற வார்த்தையில் அர்த்தம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. நம்ம எல்லாருக்குமே அஞ்சை பற்றி கவலை இருக்குது. அதனால் எதை பற்றியுமே யோசிக்காமல் மேரேஜ் பண்ணி வைக்கிறது முட்டாள்தனம். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம மனசில் பல சந்தேக கேள்விகள் உதிர்ச்சிக்கா. என் மனசில் எந்த வித சந்தேகமும் கிடையாது. சந்தேகம் இருக்கிறவங்க சந்தேக கேள்விக்கான விடையை தேடி கண்டுபிடிக்கட்டும். என் பையன் மேரேஜ் நடக்கணும், அதுதான் எனக்கு குறிக்கோள். அன்னி மேரேஜ் நடக்கணும்னு சொன்னால் பொண்ணை கன்னிகாதானம் செய்யணும். கன்னிகாதானம் செய்ய வேண்டியவங்க தான் காணாமல் போயிட்டாங்களே. அதோட புரோகிதரும் எங்கே இருக்காருன்னு தெரியல. எங்கேருந்து இப்போ மேரேஜை பண்ணுறது? நான் தான் இந்த மேரேஜ் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேனே. இனி நம்ம டவுட்டுக்கு விட கிடைச்சாதான் இந்த மேரேஜ் நடக்கும். வாழ வரத்தை கலட்டு. ஒரு நிமிஷம் நெல்லு. எதையும் கலட்ட வேணாம். இந்த மேரேஜ் நடந்தே தீரும். புரோகிதர் வந்தாலும் சரி, வரலனாலும் சரி. கன்னிகாதானம் செய்ய ரூபிரை பத்தவங்க வரலனாலும் குறிச்ச முகூர்த்தத்துல இந்த மேரேஜ் நடக்கணும். இப்பவே நடக்கணும். சொன்னது புரிஞ்சுதுல? உங்களுக்கும் புரிஞ்சிக்கும்னு நம்புறேன். வா அஞ்ச், வா ரூபி.
இந்த மேரேஜை எப்படி நடத்தி வைக்கிறேன்னு நானும் பார்க்குறேன். வேதேஸ்வரி, இது வரைக்கும் நீ சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் கேட்டிக்க. சரி, தவறு, நல்லது, கெட்டது எல்லாத்தையும் கேட்டிக்க. ஆனா நீ இன்னைக்கு 5 விஷயத்துல செய்யறதை ஏத்துக்க முடியாது. தயவு செஞ்சு நான் சொல்றத போதும் நிறுத்து வேதேஸ்வரி. இந்த மேரேஜ் நடக்காது. நான் தான் சொல்லிட்டேன்ல. இதுக்கு மேல யாரு இந்த மேரேஜை ஸ்டாப் பண்றாங்கன்னு பாக்குற. வா அஞ்ச், கல்யாண முகூர்த்தம் தாண்டிக்கிட்டு. எல்லாரும் மோகினியால ஆட்கொள்ளப்பட்டிருக்காங்க. இந்த மேரேஜ் ஏன் சுயரூபத்துலதான் நடக்கணும். இதுக்கு மேல அந்த ஃபேமிலி எப்படி காப்பாத்துறதுங்கிற வழியே எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம் தெளிவாகுது, அந்த சக்தி முன்னால நம்ம பலவீனம் அடைஞ்சிக்கும். இதை கட்டுப்படுத்த வேறொரு அஸ்திரம் தான் தேவை. ஏன்னா என் பக்தியும் திரிசூலத்திட சக்தியும் அந்த தீய சக்தி முன்னால தோத்துட்டு. ஆனா திரிசூலம் அவட நெஞ்சை தொலைச்சதுன்னு சொன்னீங்க. நெஞ்சில பாஞ்சி உயிர் பொழைச்சிக்கானா குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அதை யாரும் வெளியே எடுத்துக்கணும். நான் ஒரு விஷயத்த முழுமையா நம்புறேன். வேதஸ்ரீ அந்த திரிசூலத்தை எடுத்துக்கணும். வேதஸ்ரீயா? வேதஸ்ரீயே அவங்களோட பெண்ணிக்கே ஆபத்தை விளைவிக்கணும். ஒரே ஒரு காரணம் இருக்க முடியும் தான் தோணுது. வேற ஏதோ ஒரு தீய சக்தி வேதஸ்ரீயை தண்ட வலையில விளை வச்சு ஆட்டி படிச்சுட்டீங்களால. வேற ஏதாவது ஒரு தீய சக்தி தண்ட வலையில வேதஸ்ரீயை விளை வச்சு ஆட்டி படிச்சுட்டீங்களால. பல வருஷங்களுக்கு முன்னால பாண்டாப்ல அடைக்கப்பட்ட சக்தி. இந்த செயலுக்கு வேதஸ்ரீ கருவியா மாறிக்காங்க. எனக்கு ஒண்ணு புரியல, அந்த தீய சக்தி எதுக்காக அந்த ஃபேமிலியை எப்படி குறி வைக்கணும்? ஒரு தீய சக்திக்கும் அந்த ஃபேமிலிக்கும் அப்படி என்ன கனெக்ஷன் நிக்கி? அந்த கனெக்ஷனுக்கு பேர் தான் அஞ்சுன்னு அந்த பிறவி தான் அந்த தீய சக்தியும் இந்த ஃபேமிலியும் தொடர்பு படுத்துது. தீய சக்தியா அவனை பெற்றெடுத்த தாய் இப்ப பாந்தாப்ல அழப்பட்டிக்கா. நீங்களே சொல்லுங்க, இப்படிப்பட்ட தீய சக்திக்கு ஆட்பட்டிக்கிற ஃபேமிலி எப்படி காப்பாத்துறது? என்ன வேண்டாலும் நடக்கட்டும்னு விட்டுருங்க. நீங்க என்ன சொல்றீங்க டேட்? இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வேற வழி இல்லை, ஏதாவது ஒரு வழி நீக்கணும்ல? இல்ல, அந்த ஃபேமிலியை யாராலையும் காப்பாற்ற முடியாது. காப்பாத்துறதுக்கு வழியும் இல்லை. ஒருவேளை வழி இல்லைன்னா சரியான வழியை நாம தானே தேடணும். புக்ஸ்ல ஏதாச்சும் ஒரு வழி இருக்கும். எந்த வழியும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. அந்த ஃபேமிலியை இதே நிலைமையில விட்டுருங்க. அது இல்லை டேட், ப்ளீஸ் விட்டுது. எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்டான வேலைக்கு தயவு செஞ்சு ப்ளீஸ் கிளம்புங்க இருந்து. என் செயலுக்காக உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.
நான் உதவி செய்ய முடியாத நிலைமையில இருக்கேன். என் ஒய்ஃபையும் என் ஒரு குழந்தையும் இழந்த வேணாம். திரும்ப ஈக்கிற ஒரு பொண்ணையும் என்னால் இழக்க முடியாது.